ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2, 3 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதான் பிக் பாஸ் அப்டேட் தான் சொல்லலாம் அப்படின்னு. பெருசாக எதுவும் இல்லை. அதான் பிக் பாஸ் கொண்டாட்டம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஃபேன்ஸு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லலாம் அப்படின்னு தான். அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸ் கொண்டாட்டம் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் வந்து எந்த சீசன்லையுமே கொண்டாட்டம் பெருசாக பார்த்ததில்லைங்க. அதனால் எனக்கு பெருசாக அதை பற்றி எந்த க்யூரியாசிட்டியும் இல்லை. பட் ஆனால் நம்ம சேனலில் நிறைய பிக் பாஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றதுனால கிடைச்ச அப்டேட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிறது 1 மந்த் இல்லை பிக் பாஸ் முடிஞ்சு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் லேட்டாக நடக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசீம் சீசன்லாம் வந்து ரொம்ப லேட்டாக மே வரைக்கும் பஞ்சாயத்துலாம் போயிட்டே இருந்தது. அப்புறம் ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் நடந்தது கொண்டாட்டம்லாம். அது வரைக்கும் அந்த ஃபேன்ஸ் மீட்டு பஞ்சாயத்து எல்லாமே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல அசீம் வந்து அவரோட ட்விட்டரில் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் கேம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அவரே அதுக்கான க்ளோஷர் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ லேட்டாலாம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா அது வரைக்கும் அந்த பஞ்சாயத்து அந்த ஒரு விஷயங்கள் கான்ட்ரவர்சி போயிட்டே இருந்திருக்கு அப்படின்னு. போன சீசனில் வந்துட்டு 1 மந்த்துக்குலாம் வச்சுட்டாங்க போல இருக்கு. 1 மந்த் 2 மந்த்ஸ் மார்ச் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறமா வச்சாங்க 2, 3 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த சீசன்லையுமே இல்லாமல் இந்த சீசனில் தான் ரொம்ப சீக்கிரமாக வச்சதா சொல்கிறாங்க. போன சீசனில் மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ வச்சாங்க போல இருக்கு. ஃபேன்ஸ் மீட்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் மீட்டே இன்னும் முடியல. இப்போ தான் ஒருத்தராக பண்ணிட்டுருக்காங்க. சௌந்தர்யா பண்ணிட்டுருக்காங்க. அருண் பண்ணுறார் போல இருக்குது இப்போது. அதுக்கப்புறம் தீபக் பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது ஃபேன்ஸ் மீட்டே இன்னும் முடியல. அதுக்குள்ளே பிக் பாஸ் கொண்டாட்டம் பற்றின அப்டேட்ஸ் வந்துச்சு. ப்ளஸ் நடந்தும் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. அந்த ஷூட்டிங் நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு போல இருக்குது. நம்மளுக்கு வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வேலண்டைன்ஸ் டே கிட்ட வரும் போல இருக்குது. அப்போ கொடுத்தா தானே இன்னும் கொஞ்சம் ஹைப்பை க்ரியேட் பண்ண முடியும். விஷாலை உள்ள அனுப்புவாங்க. ஜோடி விஷால் ஜோடி அதுக்கப்புறம் தர்ஷிகா எதையாவது ஒன்று பண்ணி ஒரு உருட்டுறதுக்கு அந்த ஒரு நாளும் வந்து அது ஸ்பெஷல் டேயில் பண்ணும்போது இல்லை அந்த வேலண்டைன்ஸ் டே அந்த வீக்கெண்டில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுக்கலாம். டிஆர்பி ஏறும் இல்லைங்களா? ஏதோ ஒரு சின்ன சாங் கூட அதுக்காக வச்சிடலாம். இல்லை ஒரு சின்ன கொஸ்டினை கூட வந்துட்டு அந்த வேலண்டைன்ஸ் டே சம்மந்தமாக வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட வச்சுட்டு இல்லை ஏதோ ஒரு ஆல்பம் சாங் ஏதோ ஒன்று பண்ணிட்டா அவங்களுக்கான டிஆர்பி ரேட்டிங் அட்லீஸ்ட் ஒரு 2% அது ஏறும்ல. ஸோ அதனால் மோஸ்ட்லி அது February 15th ஆர் 16th அந்த வீக்கெண்டில் வரும் போல இருக்குது. சாட்டர்டேவோ சண்டேவோ. ஸோ அதில் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஷோ வந்து வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு போல இருக்குது. ஷூட்டிங் முடிஞ்சோடனே அவர் முத்துக்குமரன் கூட துபாய்க்குலாம் போயிட்டாராம். அவருக்கு நிறைய இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு FM 84.5 ஏதோ துபாயில் கூட போயிட்டு திருக்குறள் திருவிழா அதுக்கப்புறம் இதை பற்றியும் நிறைய பேசியிருக்கார் போல இருக்குது. அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காலேஜஸ்க்குலாம் கூட அவரை நிறைய கூப்பிட்ருக்காங்க. சீஃப் கெஸ்ட்டாக போய் நிறைய பேசியிருக்கார் போல். அதெல்லாம் அந்த FM போய் கேட்கணுன்றவங்க போய் கேளுங்க. துபாயில் 84.5 அப்படின்ற மாதிரி இதுவாக இருக்குது போல இருக்குது. பாட்காஸ்ட் ஏதோ இருக்குது போல இருக்குது. ஸோ பார்க்குறவங்க அது போய் பாருங்கள். நிறைய பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி பிக் பாஸ் கொண்டாட்டம் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஹோஸ்ட் வந்து பிரியங்கா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜுபாய் இருக்கார் இல்லைங்களா, நம்ம சீசன் 5 டைட்டில் வின்னர். அவர் வந்து எப்பயுமே அவர் விஜய் டிவி ப்ராடக்ட்னு நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும். அவர் தான் வந்து அந்த கலாய்க்கிறது செய்கிறதெல்லாம் வந்து அருண்லாம் ரொம்ப வச்சு செஞ்சுருக்காரு சாரி கைஸ். அருணை வந்து ரொம்ப கலாய்ச்சிருக்காரு. எல்லாரையுமே வச்சு செஞ்சார். பட் ஆனால் அருண் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு விஷயம் வருது. என்னன்னு தெரியல. நம்மளுக்கு ஷோ வந்தப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவையும் வந்து பிக் பாஸ் வந்து சௌந்தர்யாவை கூப்பிட்டு அந்த என்னது லவ் யூ சொன்னார் இல்லைங்களா, அதை வச்சுலாம் கொஞ்சம் ஊட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் வந்து அந்த ஸ்பூஃப்னு ஏதோ ஒன்று நடக்குமாமே, அதான் வந்துட்டு மற்றவங்களை கழுவி ஊற்றுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அசீம் சீசனில் கூட அசீம் ஒரு குரூப்பாகவும் விக்ரமன் ஒரு குரூப்பாகவும். அப்புறம் போன சீசனில் எப்படின்னு தெரியல. நான் சொல்கிறேங்க ஒன்று கூட நான் பிக் பாஸ் கொண்டாட்டம்லாம் எதுவும் பெருசாக பார்த்தது இல்லைங்க. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்க. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இல்லை இப்போ இந்த வாட்டி பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்போ வரும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நான் அப்டேட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்குறேனே தவிர எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் இத்தனை சீசனும் பார்க்கல. இந்த வாட்டியும் பெருசாக பார்ப்பேனான்னு தெரில. ஷோவே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன உருட்டுனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னும்போது அந்த ஸ்பூஃபாக வரவங்க ஏன் வந்து நான் கொண்டு வரேன் அந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூஃபாக வந்து 2, 3 சீசனுக்கு முன்னாடி ராஜுபாயும் பண்ணியிருப்பாரா. அதுக்கப்புறம் அடுத்த சீசனில் 2, 3 சீசனுக்கு அப்புறம் அவரே கண்டஸ்டண்ட்டாக வராரு. மணி இருக்கார் இல்லைங்களா, போன வருஷம் ரன்னர் அப்போ வந்தார். ஃபஸ்ட் ரன்னர் அப்போ வந்தார் இல்லைங்களா மணி. அவர் கூட வந்து 2, 3 சீசனுக்கு முன்னாடி அந்த ஸ்பூஃபாக ஏதோ ஆமாத்தான் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ஸ்பூஃபாக பண்ணுறவங்களோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அந்த ஷோவில் பண்ணுறவங்களோ முக்கியமாக ஸ்பூஃப் தான் போல் அந்த இது எடுத்து அந்த
அந்த ரோல் பண்ணுறவங்க வந்து அடுத்த சீசன்லேயோ இல்லை 2-3 சீசன்லேயோ அடுத்த 2 சீசன்லேயோ கண்டஸ்டன்ஸாக வர்றது நிறைய நடந்திருக்கு போல். 2-3 எக்ஸாம்பிள் தான் அதில் ராஜுபாய் வந்ததும் இவர் மணி கண்டஸ்டண்ட்டாக போன சீசன் வந்தது அப்படின்னும் போது இந்த சீசனில் அந்த ஸ்பூஃப் அப்படின்ற கான்செப்ட் வைப்பாங்களான்னு தெரியல. இப்போ ஆனால் ஆல்ரெடி வந்து ஹோஸ்ட் வந்து பிரியங்காவும் ஆல்ரெடி ராஜுபாய் வந்து கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காரு அப்படின்னும் போது அவர் தான் எல்லாரையும் கலாய்ச்சிருக்காரு அப்படின்னும் போது ஸ்பூஃப்னு கான்செப்ட் வருமானு தெரியல. பட் ஆனால் இந்த கொண்டாட்டத்துலேருந்து யாராவது ஒருத்தங்க அடுத்த சீசன்லேயே அதுக்கு அடுத்த சீசனில் கண்டஸ்டண்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் வருது. ஓகே, அப்படி வந்து விஜய் டிவி அவங்கள ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால் இதில் புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா, இதுவும் நடந்திருக்கு. ஒரு பக்கம் சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் மீட் நடந்தது. நம்ம ஃபேட்மேன் சார் தான் வந்து ஆங்கரிங் பண்ணார். அதில் வந்து அப்புறம் தீபக் ஆங்கரிங் பண்ணது வந்து நம்ம சோபனா மேம் பண்ணாங்க. தீபக்கோட இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி அவர் ஜென்யூன் அப்படிங்கிற இடத்துல வந்து ரொம்ப ஜென்யூன் ஜென்டில்மேனாக இருக்கார். எனக்கு ஓகே, அது அவங்க ஜனங்க அவங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ்க்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதை வந்து எப்படி என்னன்னு சொல்லி அவர் பெருமையாக அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசினதாக பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதில் ஒரு விஷயம் அவர் சொன்னார். அதில் எனக்கு வந்து பெருசாக அது என்னால் ஒத்துக்க முடியல அந்த கான்செப்டை. இருந்தாலும் ஓகே, அவர் சொன்னால் இப்போது என்ன சொல்கிறது, ஜாக்லின் சொன்ன மாதிரி தான் ஜெயிச்சவங்க சொன்னால் தான் உலகம் கேட்கும் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவங்க சொல்கிறதையும் உலகம் கேட்குமா அப்படிங்கிற இடத்துல அந்த பொண்ணு சொன்ன அதே விஷயந்தான். ஜெயிச்சவங்க என்ன சொன்னாலும் உலகம் கேட்கும்னா தப்பாக சரியான ஆராய்ச்சி பண்ணுறதுக்குள்ளாம் போக மாட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்கல்ல கேட்கணும் அப்படிங்கிற இடத்துல இப்போ முத்துக்குமரனும் போய் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் டைட்டில் வின்னராகவோ இல்லை ரன்னராகவோ தீபக் வரவே இல்லைனாலுமே ஜென்யூன் ஜென்டில்மேனாக அவர் வெளில வர பட்சத்தில் இத்தனை சீசனில் இல்லாத கேப்டன்சி அவர் சூப்பராக பண்ணாருன்னு பிக் பாஸே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த அப்புறமா அவர் சொன்னதை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும்னா அவங்க அதை கேட்டாங்க. பட் ஆனால் அதில் என்னவா இருக்குது அப்படின்னா அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக பிக் பாஸ் இத்தனை சீசனில் வந்த கண்டஸ்டன்ஸில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பான நேம் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, இல்லை சூழ்நிலை காரணமாக அவங்க தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிருப்பாங்க இல்லைங்களா சோஷியல் மீடியாவில். அவங்கெல்லாம் கொஞ்சம் லேசாக மட்டன் தட்டின மாதிரி இருந்தது. இவர் கேமை ரொம்ப ஜென்யூனாக ஆடினதாகவும் மற்றவங்க வந்து அதை ஆடாதவங்க சோஷியல் மீடியாவில் அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிட்டால் நீங்கள் வெளில நல்ல விதமாக தெரிய போகிறீங்க. நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கலன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல அதை கொஞ்சம் மற்றவங்க மட்டன் தட்டின மாதிரி இவருக்கு அந்த கிரெடிட் கிடச்சிருச்சுன்றதுக்காக அந்த கிரெடிட் கிடைக்காதவங்களையோ இல்லை நெகட்டிவ்ஸில் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களையோ கொஞ்சம் அப்படி லைட்டாக மட்டன் தட்டின மாதிரி இருந்தது. அது எனக்கு பிடிக்கல. ஓகே, நிறைய இப்போ வந்து விஷால் ஆகட்டும், போன சீசன் மாயாவாகட்டும், இல்லை விக்ரமன், அசீம் எல்லாருமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதில் வந்து ஓவியா, ஜூலி ஆகட்டும், எல்லாருமே ஓவியாக்கு பாசிட்டிவ் இருக்குது, ஜூலிக்கு நெகட்டிவ் இருக்குது. அதுக்கப்புறம் நெகட்டிவ் சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த 7-8 சீசனில் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசன் டாக்ஸிக் ஃப்ரீன்னு நான் சொல்ல மாட்டேன். டாக்ஸிக் கம்மியாக இருந்ததுன்னு வேணால் நான் சொல்லுவேன். ஏன்னா டாக்ஸிக்குன்னு சொல்கிற இடத்துல நம்ம ஜாக்லினுக்கு நடந்தது ஃபுல்லாக வன்மத்தை தான் டாக்ஸிக்னு சொல்லுவோம். இல்லை அந்த கோவத்தை ஒரு படி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக காட்டுறத வந்து டாக்ஸிக்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜாக்லின் எல்லாரும் வச்சு அடித்ததை அதை கேமுன்னு சொல்லணுமா, வன்மன்னு சொல்லணுமா, டாக்ஸிக்னு சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. ஏன் சௌந்தர்யாவையும் கூட தான் அந்த பொண்ணை வந்து உள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக வந்தவங்க எல்லாரும் டார்கெட் பண்ணது சௌந்தர்யாவும் டார்கெட் பண்ணாங்க, ஜாக்லினும் டார்கெட் பண்ணாங்க. இவங்க தீபக்கையோ இல்லை முத்துவையோ மற்றவங்களையோ யாரும் டார்கெட் விஷாலையோ விஷாலை டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா அவர் செஞ்சது அந்த மாதிரி இருந்தது, அது வெளில தப்பாக போச்சு, அப்போ டார்கெட் பண்ணாங்க. வேறு வழியே இல்லாமல் அவர் சாரி கேட்டார். ஓகே, ஆனால் அதுக்காக வந்து அவங்க கேம் இதே தீபக் தான் வந்து அந்த அருண்க்கு ஆகட்டும் விஷாலுக்கு ஆகட்டும், அருண் ஓகே அவர் வந்து கேமாக ஆடினார். நடுவில் வந்து முத்து எதிர்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் கேரக்டருக்கோ இல்லை அவருக்கு அது ஒத்து வரலையோ அதை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து விஷால் செஞ்சதை உள்ளே வந்து தீபக் கண்டிச்சு இருந்தார் அப்படின்னா சீனியர் ப்ராடக்டாக விஷால் அவர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருப்பார். அவருக்கு இவ்வளோ நெகட்டிவிட்டி வேணாம் அப்படின்னா இப்போ அவர் வெளில வந்து நான் ஒழுங்காக கேம் ஆடினேன், நான் ஜென்யூனாக வெளில தெரிகிறேன், ஆனால் வந்துட்டு கேம் ஆடாதவங்க அதுக்கான கான்சிக்வன்ஸை வெளில வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சொன்ன மாதிரி தான் இருந்தது. எனக்கு அது பிடிக்கல. விஷால் எனக்கு பிடிக்காது, இல்லை விஷால் கிட்ட நெகட்டிவ் நான் பேசுகிறேன் அப்படின்னாலுமே போன சீசன் மாயா கூட நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும், அவங்களுக்கான நெகட்டிவ் இருந்தது அப்படின்னு சொன்னாலுமே இதில் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை கரெக்ட் பண்ணாமல் இருக்கலாம். அது வந்து அவங்க பர்சனலாக அந்த கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணட்டும். அது ஷோ முடிஞ்சோடனே வெளில வந்ததாகட்டும், இல்லை ஷோக்குள்ளே ஆகட்டும், எதை வேணால் அவங்க பண்ணட்டும். ஆனால் அதுக்காக நம்ம ரைட்டு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தது. எனக்கு அந்த பாயிண்டில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அவர் சொன்னாருன்றதுக்காக அதை ஒத்துக்கிற ஒரு கூட்டம் இருக்கானா ஒத்துக்கிட்டோம். ஓகே, அதை பற்றி நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் மீட்டில் சௌந்தர்யா வந்து ஆங்கரிங் பண்ணது ஃபேட்மேன் தான் அப்படின்னா ஃபேட்மேன் ஃபஸ்ட்டு சௌந்தர்யாவை பற்றி நிறைய
அதாவது இவர் எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்காரு. சௌந்தர்யா பற்றியும் ஜாக்லின் பற்றியும். உள்ளே போனோடனே அந்தர் பெல்ட்டு அல்ட்ரா பெல்ட்டே அடித்தார். அப்புறம் ஜாக்லின் கிட்ட மட்டும் அந்த வன்மத்தை காட்டினார். சௌந்தர்யாவை ஃபஸ்ட்டு வந்து பெருசாக டச் பண்ணலை. அதுக்கப்புறம் அவரை வந்து சௌந்தர்யா பிஆர்னு வச்சு தான் வின் பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உசுப்பேற்றி விட்டதே வந்து ஃபேட்மேன் தான். அதாவது எல்லாரையுமே, அது சுனிதாவாகட்டும், சாச்சனாவாகட்டும், எல்லாருமே, ஏன் வர்ஷினி ஆகட்டும், எல்லாருமே உசுப்பேற்றி விட்டதே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஃபேட்மேன் தான். ஆனால் அதுக்கப்புறம் நடுவில் ஜாக்லின்க்கு ஜாக்லின் கிட்ட ஒரு கண்டிஷன் வன்மத்தை தான் காட்டினார். அப்புறம் சௌந்தர்யாவோட ஃபேன் மாதிரி வெளில வந்து பேசினார், ஜாக்லினோட சௌந்தர்யா எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்வியூ எப்படி இருந்தது அப்படின்னா, சௌந்தர்யா ஏதோ ஒரு இடத்துல தன்னை வந்து ஒத்துக்கணும். அதாவது நான் கேமே ஆடலை, மற்றவங்க இந்த கேமில் எவ்வளோ வந்து அவங்களோட பொட்டென்ஷியல் போட்டாங்களோ அந்தளவுக்கு நான் போடவே இல்லை. இருந்தாலும் நான் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல. நான் வந்து ஒன்று பிஆர் வச்சதுனால வந்திருப்பேன், இல்லைனா லக்கில் வந்திருப்பேன். பட் ஆனால் நான் இதுக்கு ஒர்த்தே இல்லை, எப்படி வந்தேன்னு எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வாயில் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் கொஸ்டின்ஸை வச்ச மாதிரி இருந்தது. எனக்கு அது பர்சனலாக அப்படி தான் ஹிட் ஆச்சு. அப்படி தான் அந்த கொஸ்டின்ஸ் அவர் வந்து த்ரோ பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் சௌந்தர்யா சும்மா இல்லைங்க. மேபி ஜாக்லின் இந்த இடத்துல எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் வந்து அவங்க என்ன சொல்கிறது, கொஞ்சம் அவங்களுக்கான மெச்சூரிட்டியில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாலுமே, ஜாக்லினை இவரால் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் போடவே இல்லை எஃபோர்ட்டு, நீங்கள் ஏதோ லக்கில் வந்துட்டீங்க, இல்லைனா வந்து நீங்கள் எவிக்ஷன் ஆனதுனால தான் வந்து அப்படி ஒரு, அதாவது அந்த பணப்பெட்டினால தான் நீங்கள் பெருசாக வெளில தெரிஞ்சிங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் கேமில் இவ்வளோ ஃப்ளாஸ் இருந்தது, இவ்வளோ தப்பு இருந்தது. அதான் அந்த ஸ்ட்ராட்டஜி, ஜாக்லின் வாரம் வாரம் ஜம்ப் அடிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் எமோஷனல் வச்சு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கார்னர் பண்ணி வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஜாக்லினை யாருமே கார்னர் பண்ண முடியாத இடத்துக்கு ஜாக்லின் சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு போய் இருந்ததுனால இவருக்கு வந்து இப்போ சௌந்தர்யா வந்து ஆப்வியஸாக அவங்க கேம் ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் அவங்க கேம் ஆடலங்கிறத எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். அது ஓகே தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த கேமில் அந்த பொண்ணுக்கான எஃபர்ட்டை போட தான் செஞ்சுது. அந்த பொண்ணு எப்பயே சொல்கிறது தான், என்னால் என்ன முடியுமோ இல்லை எனக்கு என்ன வருமோ அதை நான் பண்ணேன், நானாக இருந்தேன் அப்படின்றத அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கொஸ்டின்ஸ் அவர் த்ரோ பண்ணும்போது எடுத்து வச்சுது. ரொம்ப எப்பயும் போல் அவங்களுக்கே ஒரு அந்த ஃப்ளோவில் தான் அந்த ஆன்சர் பண்ணாங்க. அந்த ஆன்சர் வந்து பக்கா 6 தான் போச்சு ஒவ்வொரு ஆன்சரும். இதில் ஃபேட்மேன் பல்ப் வாங்கினாரா அப்படின்னு கேட்டால் பல்ப் வாங்கினார், ஆனால் அது சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சார். இந்த ஒரு ரீசனுக்காகவே சௌந்தர்யா ரன்னராக வந்ததை நான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒன்று டைட்டில் வின்னராக வந்து ஜாக்லின் வந்திருக்கணும், ஓகேங்களா. ரன்னராக சௌந்தர்யாவும் ரயானா வந்திருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேம் ஷோவில் 3 பேர் டிசர்விங், கேமாகவும் பார்த்தாங்க, அவங்களோட பொட்டென்ஷியலை ரொம்ப ஹானஸ்ட்டாக போட்டாங்க, இல்லைனா ஜனங்களை என்டர்டெயின் பண்ணாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான், இல்லை ஜாக்லின், ரயான், சௌந்தர்யா எப்படி வேணால் வைக்கலாமே தவிர இவங்க 3 பேர் மட்டும்தான் அவங்களாம் அந்த கேமில் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, ஓகேங்களா. பர்சனலாக என்னோட இஷ்டம் அந்த 3 பேருக்கு மட்டும்தான் அந்த டிசர்விங். இந்த இடத்துல முத்துவாகட்டும், தீபக் ஆகட்டும், ஜெனியூனாக இருக்கட்டும், இல்லை டைட்டில் வின்னர் ஆகட்டும், எல்லாமே பண்ணட்டும். ஆனால் அவங்களாம் அந்த கேமில் இல்லை. இது நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3-4 வீக்ஸ் தீபக் எப்படி இருந்தாரோ அந்த கோவம், ஆட்டிடியூட், மற்றவங்க கிட்ட வந்து சௌந்தர்யா வந்து தன்னோட ஷர்ட்டை ஒரு பிரதராக வந்து அந்த பிங்க்கில் வந்து தொட்டதுமே அவர் ரியாக்ட் பண்ண விதமோ, ஜாக்லினை அந்த ஒரு ஸ்கூல் டாஸ்கில் வச்சு செஞ்சு அருண் சாரி கேட்க சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அதை சொன்ன விதமாகட்டும், அதை மஞ்சரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதாகட்டும், இல்லை மஞ்சரி தனக்கு ஈக்குவலாக வந்து ஒரு சீனியர் ப்ராடக்டாக உள்ளே வராங்க, பாய்ஸ் சைடில் நான் சீனியர் ப்ராடக்டாக இருக்கேன், இல்லை அந்த வீட்டுக்கே நான் சீனியர் ப்ராடக்டாக இருக்கேன், இந்த இடத்துல எனக்கு போட்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டராக ஒரு ஃபீமேல் வராங்க, அவங்களையும் சீனியர் ப்ராடக்டாக வந்து ஹவுஸ்மேட்ஸ் ஒத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு பசிவ்னஸோ ஜெலஸோ அந்த ஆட்டிடியூடோ தீபக்கு இருந்தது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது இப்படியே கொண்டு போனால் நம்மளை வந்து ஜனங்க வந்து வேறு மாதிரி முத்திரை கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு நெகட்டிவாக வெளில போயிடும், நம்ம 20 வருஷம் வந்து சோஷியல் மீடியாவில் என்னமோ ஒன்று சம்பாதிச்சு வச்சுருக்கோம், அந்த பேர் ரிப்பேர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் சட்டிலாக ப்ளே பண்ணார். இதை அவர் சேஃப் கேம் நம்ம சேஃப் கேம்னு சொன்னாலும், அது அவர் ஸ்மார்ட் பிளேன்னு சொன்னாலும், எப்படி பண்ணாலும் அவர் அங்கே இல்லை. சரி, ஓகே, திருந்திட்டாரா, நிஜமாவே எல்லா இடத்துலையும் சாரி கேட்டாரா அப்படின்னு கேட்டால் அந்த ஷோக்காக கேட்டார் அப்படின்னு சொல்லலாம். அது வர்ஷினி கிட்ட சாரி கேட்ட வரைக்கும், இல்லை வந்து ஜாக்லின் கிட்ட கேட்ட வரைக்கும், சௌந்தர்யா கிட்ட கேட்ட வரைக்கும், இப்படியே இந்த கேமை கொண்டு போனோன்னா நம்மளாவே அந்த கோவத்தை காட்டணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தப்பாக ஜனங்க மத்தியில் வேறு மாதிரி பதிவும் அப்படிங்கிறத அவர் ஒரு இடத்துல சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேம் பிளேவை மாற்றினார். அப்புறம் முத்து கூட ரொம்ப க்ளோஸ் ஆனார். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் அவர் அருண் விஷால் கூட தான் க்ளோஸு. இப்போ விஷாலுக்கு நெகட்டிவ் வந்துருச்சு, அருணுக்கு நெகட்டிவ் வந்துருச்சுன்னு எப்போ அவர் உள்ளே சென்ஸ் பண்ணாரோ அப்போ முத்து கூட அந்த சோஃபாவில் உட்கார்றது அந்த என்ன சொல்கிறது, அந்த முத்துவோட அந்த பாண்டிங்லேருந்து அவர் வெளியே வரல ஷோ முடிகிற வரைக்கும். இன்னுமே அது உண்மை அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு 2 பேர் பண்ணுறாங்க. ஓகே, அது அவங்க பர்சனல். ஆனால் இதே இடத்துல ரயான் பார்த்தீங்கன்னா முத்துவே எதிர்த்தாரு, தீபக்கே எதிர்த்தாரு, ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லக்கூடிய சௌந்தர்யா, அப்புறம் ஜாக்லின் எல்லாருமே எதிர்த்தாரு. அவர் ஹானஸ்ட்டாக அவர் கேமாக ஆடினார்.
ஓகேங்களா? ஸோ இதில இடத்துல முத்துவும் எனக்கு பிடிக்கும். அவரோட கேம் பிளே மட்டும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற இடத்துல, முத்து இப்போ போயிட்டு வந்து காலேஜ்லலாம் போய் ஸ்பீச் குடுக்குறாரு, துபாய்ல போய் ஸ்பீச் குடுக்குறாரு அப்படின்றபோது, அதுதான் ரியல் முத்து. அந்த முத்துவ எனக்கு பிடிக்கும். ஆனா அங்க உள்ள ஒரு கேம்ன்னு சொல்லி ஒண்ணு பண்ணாருல்ல. ஜ கேர்ள்ஸ மட்டுமே முன்னிலைப்படுத்தி ஆடுனது. பாய்ஸ யாருமே டார்கெட் பண்ணாம ஆடுனது. அரோன்னு சொல்லிட்டு அந்த அறத்த வந்து விஷால் ஏதோ ஒரு இடத்துல சரியா பண்ணல. இல்ல ஒரு அட்வைஸ கூட வந்து விஷாலுக்கு குடுக்காம தர்ஷிகாவ கார்னர் பண்ணது. இல்ல தர்ஷிகாவ வந்து ஜாக்லினுக்கு எதிரா விஷால் திருப்பி விடுறாருன்னா, அத ஏன்னு கேட்காம, இல்லன்னா வந்து அதையே தன்னோட கேம் பிளேக்கு யூஸ் பண்ணிக்கிட்டது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். அருண், விஷால் ஜாக்லின் மேல வன்மத்த கொட்டுறாங்கன்னா, அந்த வன்மத்த தன்னோட கேம் பிளேக்காக முத்துவ யூஸ் பண்ணிக்கிட்டது. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் தனக்கான ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டர்னோ இல்லை சௌந்தர்யா கிட்ட ஒரு பயம் இருக்கணும். அது தீபக் அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சௌந்தர்யாவுக்கோ தீபக்கோ முட்டிக்கும் போது அந்த இடத்துலையுமே இல்லைனா அந்த பொண்ணு தெரியாமல் பண்ணிடுச்சு விட்டுலாம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லாத முத்து இல்லை தீபக் கிட்ட தப்பே இல்லை அவர் சூப்பர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி தீபக் ஜால்ரா போடுற இடத்துலையும் இல்லை முத்துக்கு தீபக் ஜால்ரா போடுற இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல இவங்களுக்கான கேம் பிளேவை ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே தான் ஆடினாங்க அப்படின்னா என்னால் இவங்களெல்லாம் டிசர்விங்னு ஒத்துக்க முடியாது. அதனால தான் ஏதோ ஒரு இடத்துல தீபக் எலிமினேட் ஆகியும் போயிருக்காரு. அது அவர் அன்ஃபேர்னு ஜனங்க சொன்னாலும் எனக்கு அது அன்ஃபேராக தோணல. ஒருவேளை தீபக் உள்ளே இருந்திருந்தா அந்த ரன்னர் அப்படிங்கிற பொசிஷன் தீபக்கு தான் கண்டிப்பாக போயிருக்கும். இது சேனல் எந்த இன்டென்ஷனில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. விஷாலை ரன்னராக கொண்டு வரணும்னா தீபக் அது காம்படிட்டிவாக இருப்பார் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்திருக்கலாம். அதனால தான் விஷாலை லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல விஷாலை ரன்னர் ஆக்கினா அது கான்ட்ரவர்சி ஆகிடும்னு சேது சாரே அவருக்கான ஸ்டாண்டை சௌந்தர்யாவுக்கு வச்சதுனால உள்ளே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த ஃபினாலேல விஷால டைட்டில் வின்னராகவோ இல்லை அட்லீஸ்ட் ரன்னராகவோ கொண்டு வரதா சேனல் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல விஷாலை 2 இடத்துலையுமே ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டா ஃபர்ஸ்ட்டோ செகண்டோ கொண்டு வந்துட்டா ஜனங்க கிட்ட இன்னும் கான்ட்ரவர்சி ஜாஸ்தி ஆகிடும். ப்ளஸ் எந்த பொண்ணை வந்துட்டு இவர் வந்து ஸ்டார்டிங் தப்பாக பேசினாரோ அந்த பொண்ணு வந்து அங்கே அந்த காம்படிஷனில் டாப் 3ல வந்து நிற்கும் போது கம்பேரிட்டிவ்லி இதில் விஷாலை கொண்டு வந்துட்டா சௌந்தர்யாவை தேர்ட் கொண்டு வந்துட்டா சௌந்தர்யாக்கான ஃபேன்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. இல்லை சௌந்தர்யாக்கான விஷயங்கள் வெளில வந்து என்ன சொல்கிறது சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கான ஓட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இது ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகிடும். ஏதோ ஒரு இடத்துல சேது சார் சென்ஸ் பண்ணிவிட்டு சௌந்தர்யாவை ரன்னராக கொண்டு வந்ததாகட்டும். இந்த இடத்துல விஷாலை கொண்டு வரணுன்றதுக்காக தீபக் அவங்க வெளில அமிச்சாலுமே விஷாலை கொண்டு வர முடியாமல் அகெயின் அந்த இடத்துல சௌந்தர்யா வந்ததை எனக்கு ஹாப்பின்னு சொல்லுவேன். ஏன்னா முத்து அந்த வீட்டில் ஸ்ட்ராங்காக கொஸ்டின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து மண்டே கழுவி தான் அந்த கேம் ஆடுறாருன்னு ஃபஸ்ட்டு அருண் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜாக்லின் எந்த இடத்துலையுமே இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டார்டிங் அந்த மிடில் கிளாஸ் ஆரம்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னு அதை கடிதாசியில் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஜாக்லின் கூட உட்காந்து பேசி ஜாக்லின் மண்டையும் கழுவி ஜாக்லினே வந்து இவர் வந்து ஹானஸ்டாக தான் கேம் ஆடுறாருன்னு ஒரு விதத்தில் ஜாக்லினே சொல்ல வச்சிட்டாரு. ஏன்னா நான் வின் பண்ணலனாலும் அந்த இடத்துல முத்து வின் பண்ணணும்னு அவங்களே ரயன் கிட்ட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்குமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் உங்கள் கேமை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க ஜாக்லின் அப்படின்னு. ஒருவேளை அந்த இடத்துலலாம் ஸ்ட்ராங்காக ஜாக்லின் தன்னோட கேமுக்காக நின்று இருந்தால் அவங்க டைட்டில் வின்னராக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எந்த இடத்துலையுமே சௌந்தர்யா அதை பண்ணவே இல்லை. எனக்கு வந்து முத்து நான் டைட்டில் வின்னர் ஆகணும்னு ஆசைப்படல. அதே சமயத்தில் முத்துவோட கேமை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல எனக்கு வந்து ஒரு பங்கு இருக்குது. அந்த ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற இடத்துல கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற இடத்துல முத்து இப்படி தான் கேம் ஆடுறாரு நான் எல்லா இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அது என்னோட கேம் பிளேவாக கூட இருக்கலாம். நான் எப்படி ஆடுறேங்கிறது நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி ஆடுறன்றதே நான் சொல்லணும்ல அப்படிங்கிற இடத்துல முத்துவோட கேமை அந்த ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்குமே இப்படி தான் மண்டே கழுவி தான் கேம் ஆடினாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணது சௌந்தர்யா. அது ரயான். ஸோ சௌந்தர்யா ஃபஸ்ட்லேருந்தே வந்து 4th 5th வீக்லேயே அவர் கேமை சென்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களால ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிற அதே டைமில் தான் ரயானா அதை வந்து டிடிஎஃப்ல ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அப்படின்னும் போது முத்துவோட கேமை வேறு யாருமே எக்ஸ்போஸ் பண்ண தைரியம் இல்லைனா இவங்க 3 பேர் தான் முத்து எதிர்த்தாங்கன்னா ரயானோ சௌந்தர்யாவோ அதுக்கப்புறம் வந்துட்டு அருணோ அப்படின்னு சொன்னால் அருண் இந்த இடத்துல விஷால் கூட சேர்ந்து அவர் கேமை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு. அதனால் அவர் வாய்ஸ் கேட்கல. இன்னொன்று என்ன சொல்கிறது ரயான் வந்து வைல்டு கார்டாக வந்தார். அதனால அவரால் வந்து டாப் 3ல வர முடியல. இந்த இடத்துல ஜாக்லின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முத்து கூட ஏதோ ஒரு இடத்துல அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ஓகே எனக்கு இல்லைனாலும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சோஃபா கேங் அப்படிங்கிற இடத்துல அவங்க போய் செட்டில் ஆனதுனால அவங்க கேம் அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக நின்று டைட்டில் வின்னர் ஆகிருக்கலாம். நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி அட்லீஸ்ட் ரன்னராவது ஆகிருக்கலாம். ஓகே ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு ஹைலைட் கிடச்சிருச்சு. அவங்க லைம் லைட்டில் இப்போ இருக்காங்கன்னும் போது அது நம்மளுக்கு ஹாப்பி தான். பட் ஆனால் சௌந்தர்யா ரன்னர் ஆனதில் எனக்கு எந்த இதுவும்
எதுவுமே கிடையவே கிடையாது. ரொம்ப சந்தோஷம் தான் இன்ஃபேக்ட். விஷாலை விடவும் சௌந்தர்யா வந்ததோ, முத்துவோட கேமை எக்ஸ்போஸ் பண்ணி சௌந்தர்யா வந்ததுமே, அந்த ஃபினாலே ஸ்டேஜில் கூட சௌந்தர்யா வந்து இவர் ஹோஸ்ட் கேட்டிருப்பாரு. இது எனக்கு எபிசோடில் வந்துச்சான்னு தெரியல. நான் லைவ்ல தான் பார்த்தேன். ஃபினாலேயில் வந்து முத்து டைட்டில் வின்னரை பற்றி நீங்கள் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும்போது, முத்துவோட பேரண்ட்ஸ் அங்கே உட்காந்துருப்பாங்க கீழே. முத்துவோட கேம் பிளே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கன்னு ஹோஸ்ட் வந்து சௌந்தர்யா கேட்கும்போது, முத்து வந்து எப்படி ஆனார்னா மண்டே கழுவி தான் அந்த கேம் ஆடினாருன்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஓகே, அந்த கேமில் ஒரு பொட்டென்ஷியல் போட்டார். ஆனால் அந்த பொட்டென்ஷியல் இப்படி தான் இருந்தது அந்த கேம் பிளே. அது எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்படின்னும்போது, உடனே முத்துவோட அம்மா சப்போர்ட்டுக்கு வருவாங்க. என்னம்மா உங்கள் பிள்ளைய கேம் பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, அது எப்படிங்க மண்டே கழுவுறதா ஆகும்? ஒருத்தங்களுக்கு சொல்கிறது புரியல அப்படின்னா அது சொல்லி புரிய வைக்கிறதுல தப்புலே. என் புள்ள அதை தானே பண்ணது அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் அப்படிங்கிற இடத்துல அது ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அவங்க சொல்ல வந்தது என்னென்னா, யாரையுமே பேச விடாமல் இவர் ஒரு விஷயத்த ஸ்டார்டிங் எடுத்து முன்னாடி விற்கும்போது ஒன்று அதுக்கப்புறம் அதுங்க அதில் பேசுகிறவங்க ஒன்று அதை விட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கணும். இல்லை இவ்வளோ ஸ்ட்ராங் பாயிண்ட் சொன்ன முன்னாடி நம்ம போய் நிற்கணும்னா அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 வீக்ஸ் ஆயிட்ட பட்சத்தில் முத்துவோட கேம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளில தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும்போது, இவங்களுக்கான கேமை இவங்க அதுக்கப்புறம் ஆரம்பித்தா என்ன, ஆரம்பிக்கலனா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க, ஜோன் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னும்போது, ஹைலைட்டில் தெரிஞ்சது முத்து தான் அப்படின்னா, இந்த கேம் பிளேவை ஸ்டார்டிங்லேருந்து சௌந்தர்யா சொல்லிட்டு தான் இருக்காங்க. மண்டே கழுவுனது அது உண்மைதான் அப்படிங்கிறத விட அவரே முத்துவே சொல்லியிருப்பார். எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக ஃபேட்மேன் உள்ளே வந்தப்போ கூட அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவங்க இங்கே இருக்கிறவங்களெல்லாம் விட நான் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும், நான் முன்னாடி தெரியணும், நான் போட்ட எஃபோர்ட்டை ஜனங்க ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன்னு அவரே சொல்லியிருப்பார். அவர் போட்டார் ஓகே தான். ஆனால் மற்றவங்க யாரையும் போட விடாமல் பண்ணது அப்படிங்கிற இடத்துல மற்றவங்க போடலங்கிறது அவங்க தப்பாகவே இருந்தாலும், அவங்க போடுறதுக்கான சான்ஸே கொடுக்காம எல்லா இடத்துலையும் நீங்களே போய் முன்னாடி நின்று பேசினது மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலோ இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இல்லை அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கிறதோ அவங்கள வந்து அந்த இடத்துல டவுன் பண்ணிடுச்சு. இதில் ஜாக்லினையும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறது, முத்து ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே இது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற இடத்துல எல்லாருமே ஒரு இடத்துல வந்து செட் ஆகிட்டாங்க. அதுக்கும் மீறி ஒரு ஸ்ட்ராங் விஷயத்தை யாருமே அங்கே பண்ணலை. பண்ணணுன்னா முத்துக்கு எதிராக தீபக் பண்ணியிருக்கலாம். தீபக் ஏன் பண்ணலை அப்படின்னா அப்படி எதாவது பண்ண போய் நம்மளுக்கு வெளில தப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஜென்யூன் ஜென்டில்மேன் முத்து கூட சேர்ந்துருக்கனால தான் ஒரு பட்டம் கிடச்சிது. அதே முத்து எதிர்த்து பண்ணியிருந்தா அருண் மாதிரி நெகட்டிவ் தான் சம்பாரிச்சிருக்கணும் அப்படின்னா, இல்லை முத்துவை எதிர்த்து பண்ணதுனால தான் சௌந்தர்யாவே வந்து அந்த நெகட்டிவ் பிஆர் அப்படின்லாம் வெளில பண்ணுறாங்க. நீங்கள் பிஆர் வச்சு தான் வின் பண்ணீங்க அப்படின்னாலுமே அந்த பொண்ணு பிஆர் வச்சு வின் பண்ணலை. அட்லீஸ்ட் நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சு ஒன்று பண்ணேன் அப்படிங்கிறது ஓப்பனாக ஒத்துக்குச்சு. முத்து எந்த இடத்துலங்க அதை ஒத்துக்கிட்டாரு? முத்துக்கு அப்போ பிஆரே இல்லையா? வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஓட்டும் அப்படி ஆர்கானிக்காக தான் வந்துச்சா? அவரும் பிஆர் தான் வெளில வச்சிருக்காரு. ஆனால் அவரது பெருசாக ஃபேட்மேன், ஏன்னா ஃபேட்மேன் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே முத்துக்கான விஷயத்தை வெளில வச்சுட்டாரு. ஒன்று முத்து வரணும், இல்லை விஷால் வரணும். ஒன்று முத்து வந்து டைட்டில் வினராக வந்தாலும் விஷால் ரன்னராக வரணும். இவங்க 2 பேரை நோக்கி தான் அவர் பிஆர் வேலையை வெளில பார்த்தாரு. இப்போ அதே கேள்வியை தான் சௌந்தர்யா கிட்டேயும் வைக்கிறாரு. ஏன்னா இவர் பிளான் பண்ணதில் முத்து வந்துட்டார், ஆனால் விஷால் வரலையே. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ வந்து நீ வந்து பிஆர் வச்சு தான் வின் பண்ண, இல்லைனா என்ன பண்ணி வின் பண்ணன்னு உனக்கே தெரில, நீ ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபேன்ஸ் மீட்டில் சௌந்தர்யாவை நோக்கி இவரு ஃபேட்மேன் வச்ச கேள்விலாம் இருந்தது. அது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஆனால் சூப்பராக அவங்க சிரிச்சுக்கிட்டே எப்பயும் கொடுக்குற அந்த ஒரு இன்னசென்ட் ஃப்ளோவிலேயே கோ வித் ஃப்ளோவாக அந்த ஆன்சர்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இதில் என்ன மாதிரிலாம் கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து ஷோ வந்தால் தான் தெரியும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ரொம்ப அருணை கலாச்சிட்டாங்களா, ரொம்ப சௌந்தர்யாவை கலாச்சிட்டாங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஷோ போச்சான்னு கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு வந்து விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது February 2nd வீக் போல் வரும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து பிக் பாஸ் அல்டிமேட்டில் வந்து அதுவும் இது முடிஞ்சவுடனே பிக் பாஸ் அல்டிமேட் வரும் அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அதனால தான் கூட சீக்கிரம் இதை வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக் போகுது. அப்படின்னா அதில் ஓவியா வர வாய்ப்பு இருக்குது, விக்ரமன் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பிக் பாஸ் அல்டிமேட் 1க்கே அவங்களுக்கு இன்விடேஷன் போச்சு, போலாம் அவங்க அதில் வரல, மேபி இதில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் விக்ரமனும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் உங்களுக்கு யாருக்காச்சும் ஃபேவரேட்டாக இருந்தால், எனக்கு விக்ரமனோட ப்ளே நான் பார்த்ததில்ல, ஓவியாவோட ப்ளேயும் நான் பார்த்ததில்ல, எனக்கு பெருசாக தெரியல. உங்களுக்கு யாராவது நீங்கள் யாராவது ஓவியா ஃபேன்ஸோ விக்ரமன் ஃபேன்ஸாவோ இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் இருந்தால் உங்கள் கூட நான் கனெக்ட் ஆகிறேன் கைஸ். தேங்க்யூ.